ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பல்லவிஸ் மீடியா. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, வாழைக்காய் கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் கோலா உருண்டை அளவுக்கு டேஸ்ட்டே இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது நான் 3 வாழைக்காய் எடுத்திருக்கேன். நாட்டு வாழைக்காய் தான், நீங்கள் எந்த வாழைக்காய் வேணால் எடுத்துக்கலாம். புதினா, இஞ்சி பூண்டு, தேங்காய் துருவல், வெங்காயம், மஞ்சள் தூள், பட்டை ஒரு 4 கிராம் எடுத்திருக்கேன், சோம்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பொட்டுக்கடலை. கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாழைக்காயை 2ஆக கட் பண்ணி நம்ம இட்லி தட்டில் வச்சு ஒரு 5 to 8 மினிட்ஸ் வேக வச்சா போதும். அது ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் லைட்டாக வெந்தாவே போதும். இந்த சைடு நம்ம ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி இந்த மசாலாவுக்கு தேவையானதெல்லாம் நம்ம வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு லைட்டாக வதக்கிட்டு அது கூட நம்ம இப்போ பட்டை ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டால் போதும். கிராம்பு ஒரு 4 கிராம்பு, சோம்பு, காரமிளகாய் 5 போட்டிருக்கேன் நான். இங்கே உங்களுக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் இஞ்சி அப்புறம் பூண்டு போட்டுக்கிறேன். பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலையும் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் புதினா நான் ஆட் பண்ணிட்டேன். கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பொட்டுக்கடலை கண்டிப்பாக சேர்க்கணும். இதுக்கு பொட்டுக்கடலை சேர்த்தா தான் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். ஸோ கண்டிப்பாக பொட்டுக்கடலை சேர்க்கணும். தேங்காய் துருவல் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்தாவே போதும், ரொம்ப சேர்க்க வேணாம். ஏன்னா இது எண்ணெயில் போடுறப்ப பிரிஞ்சு போயிடும் தேங்காய் சேர்க்குறனால. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கிட்டுருங்க. இப்போ வாழைக்காய் கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு. இந்த பதத்தில் தான் இருக்கணும், ரொம்பவும் குழைய விட்டுறக்கூடாது, அப்புறம் நமக்கு சீவுறதுக்கு கரெக்டாக வராது. இதை நல்லா தோல் நீக்கிட்டு கேரட் சீவுறதில் நல்லா திருவி எடுத்துக்கணும். சின்னதாக திருவி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இந்த அளவுக்கு இந்த மாதிரி திருவி எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மசாலா அரைச்சோம்ல அது கூட ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கையிலே இதை நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. வாழைக்காவை நல்ல உருண்டைகளாக பிடிச்சி அப்படியே எண்ணெயில் பொரித்து எடுக்க வேண்டியது தான். அவ்வளோதான். இந்த அளவு நீங்கள் இன்னும் கூட இன்னும் கூட நல்லா நைஸாக அரைக்கலாம். நான் இந்தளவு குறப்பாக அரைச்சிருக்கேன். இது எங்களுக்கு பிடிக்கும், அதனால நான் இப்படி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டிட்டு எண்ணெய் நம்ம மிதமான தீயில தான் வச்சு இதை வறுக்கணும். ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுங்க. அப்போ தான் நல்லா பொரிஞ்சு வரும். இந்த உருண்டை ஃபஸ்ட்டு ஒரு உருண்டை போட்டு பாருங்கள். அது பிரிகிற மாதிரி தெரிஞ்சுன்னா பொட்டுக்கடலையை கொஞ்சம் நல்லா மிக்சியில் அடித்து அந்த பவுடரை சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் டைட் ஆகும் உருண்டை. ஸோ அப்போ பிரியாமல் வரும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உருண்டை பிரிஞ்சு போச்சுன்னா இது டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுக்கணும், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு. இந்தளவு ப்ரௌன் கலரில் வந்தால் போதும். இப்போ நமக்கு வாழைக்காய் கோலா உருண்டை சூப்பராக தயாராகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். மட்டன் டேஸ்ட் அளவே இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ரச சாதத்து கூட சைடிஷாக நம்ம வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும் மட்டன் கோலா உருண்டை. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப